ஆவடிக்குமார், இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜேஸ்வரி பிரியா ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மணி சோர்ஸா இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு, கிருத்திகா உதயநிதிக்கே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய பின்புலத்தை திமுக ஆராயாமல் இருந்திருக்குமா? இந்த கேள்வி எல்லாம் வருது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்வேந்தனுடைய பதட்டத்தை பார்த்தாவே இன்னைக்கு திமுக எப்படி கதை கணிக்கு போயிருக்குன்னு. அவர் இந்த பிரச்சனையை விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் பேசுறாரு. நான் கூட பேசலாம். கருணாநிதி மேல 2 ஊழல் வழக்குகள், கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், 2 ஊழல் வழக்குகள் இருந்தது. அந்த வழக்கு வாபஸ் வாங்க முடியாம இந்திரா காந்தி காலில் விழுந்து வாபஸ் வாங்கினாங்க. மொராஜி காலில் விழுந்து அவர் செய்யாததுக்கு பிறகு இவர் போய் வாங்கினார். அதனால அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நான் இந்த சப்ஜெக்ட், இந்த பிரச்சனையை பத்தி பேசுறேன். இன்னைக்கு கிருத்திகா உதயநிதி மட்டும் இல்ல, கருணாநிதி குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம் இன்றைக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த கம்பெனியை அவர் தொடங்கி, ஜாபர் சாதிக் எப்போ இந்த கம்பெனிகளை தொடங்கினாரு? 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியோடு இந்த கம்பெனிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இது முழுக்க முழுக்க போதைப் பொருட்களின் சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் பதுக்கல்வாதிகளும் போதை விற்பனையாளர்களும் இன்றைக்கு அடைக்கலம் பெற்றிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இவங்க இதை ஒரு நெட்வொர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெட்வொர்க்கு பாதுகாவலராக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார், இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற செய்தி. நான் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்வேந்தனுக்கு ஏற்பட்ட பதட்டம், தமிழ்வேந்தனுக்கு ஏற்பட்ட பதட்டம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த காரணத்தால் தான் இணையதளத்தில் இன்றைக்கு ஜாபர் சாதிக்கோடு அவர் இருந்த புகைப்படங்களும் அவருக்கு இருந்த தொடர்புகளும் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பதட்டம்? ஏன் என்ன அவர் அவருடைய தொடர்புடைய 3 பேர் டெல்லியில கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் தேடப்படுகின்றவர். இவரை விசாரிப்பதற்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ள திமுக எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு கட்டி விட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர் மீது இன்றைக்கு அவருடைய கூட்டாளிகள் இன்றைக்கு 3 பேர் கைது இருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் தேடப்படுகிறார்கள். அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்குள்ளாகவே இவர்கள் அவரை கட்சியூட்ல நீக்கிறதும், அதுக்கு பிறகு உதயநிதி அவருடைய இணைப்புல இருக்கிற படங்கள் எல்லாம், அந்த தொடர்பில் இருந்த செய்திகளை எல்லாம் மறைப்பதற்கு என்ன தேவை? இவர்களுக்கு தொடர்பு இல்லை என்றால் அவங்க இன்னும் போதை பொருட்களை எப்படி கடத்தினாங்கிறதுக்கு இன்றைக்கு பல்வேறு ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றன. 2 டெலிவரி கம்பெனிகள், அந்த கம்பெனியை நடத்தி இவங்க என்ன கூரியர் சர்வீஸ் நடத்துற மாதிரி இந்த போதை பொருளை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 2 டெலிவரி கம்பெனிகள். அது மட்டும் இல்ல, 2 டிராவல்ஸ் நிறுவனங்கள், டூர் நிறுவனங்கள். இவங்க டூர் நடத்துறது, அந்த டூரை இவங்க அந்த பொருளை கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றதுக்கு டிராவல்ஸ் நிறுவனம் இவங்களே நடத்தி அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வழியாக இந்த பொருளை கொண்டு போயிருக்காங்கன்னு இன்னைக்கு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த 3 வருஷத்துல இத்தனை நிறுவனங்களை ஜாபர் சாதிக்க ஆரம்பிக்க எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு அவர் திரைப்படம் எடுக்கிறாரு, திரைப்படத்துறையில அவர் கொடி கட்டி பறக்கிறாரு கூட வச்சுங்க. ஏன் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு கிருத்திகா உதயநிதிக்கு வேற ப்ரொடியூசரே கிடைக்கலையா? அவங்க நிறுவனங்களே படம் எடுக்குது. இவர் என்ன தயாரிப்பாளர்னு இவர்கிட்ட போய் அவங்க இயக்குனரா பணியாற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது? என்ன தொடர்பு? இந்த தொடர்புகள் இன்றைக்கு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமிகள்
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊடுருவியிருக்கிறார்கள் என்பது மட்டும் என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை. ஸ்டாலின் குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு அச்சப்பட்டு பயந்து இல்ல. இப்படி நேரடியாக குற்றம் சாட்டுவது சரியா? நிறைய பேர் முதலமைச்சரை சந்தித்து புகைப்படம் எடுக்கலாம், நிறைய பேர் கட்சிக்குள்ள சேரலாம். ஆனால் நேரடியாக முதலமைச்சருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது எந்த முகாந்திரத்தோட அடிப்படையில் ஆவடிக்குமார்? நீங்க பேசுனது எனக்கு சரியா கேட்கல. நான் உங்ககிட்ட மீண்டும் வரேன் ஆவடிக்குமார். உங்களுடைய இணைப்பை மீண்டும் சரி செய்துட்டு நான் மீண்டும் வரேன். உங்கள்கிட்ட விரிவாக பேச வேண்டியது இருக்கு. தமிழ்வேந்தன், ஆவடிக்குமார் பேசின அந்த புள்ளியும் ரொம்ப முக்கியம் தானே. 2021 தான் ஒரு 3 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்குது. சம்பந்தம் இல்லாம தொடங்குவாங்க. அவர் அண்ணன் மூத்த அரசியல்வாதி நேரடியா ஒரு ஆளுங்கட்சி மேல இப்படி குற்றச்சாட்டு. ஆமா, சம்பந்தம் இல்லாம எப்படி சொல்லுவாங்க? சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. இல்ல சம்பந்தம் இருக்கு. தமிழ்வேந்தன், 3 நிறுவனங்கள் 2021க்கு பிறகு தொடங்கப்பட்டிருக்குது. மறுக்க முடியுமா? இந்த போதை முதல்ல எங்க இருந்து வந்துச்சு முதல்ல கேட்டேன். அந்த ஹிஸ்டரிலாம் வேணாம் எனக்கு. அப்ப எதுவுமே வேண்டாம். 2021க்கு பிறகு 2021க்கு பிறகு 3 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? அது அவர் தான் கேட்கணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குனாங்க கேட்கணும். வழக்கு வரட்டும் பாப்போம். வழக்கு வரட்டும். என்னோட ஃப்ரேம் பண்ணல. நஷ்டத்துல ரொம்ப அசால்ட்டா ஒரு கையெழுத்து போட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட மாதிரி கட்சியே கிடையாது. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசவே கூடாது. இல்ல சப்போர்ட் கிடையாது. வழக்கறிஞரா சொல்றேன். வழக்கறிஞரா கோர்ட்ல பேசுவோம். இங்க டிபேட்ல எதுக்கு பேசிட்டு கோர்ட்ல பேசுவோம். இங்க என்ன கேள்வியோ அதை மட்டும் பேசுவோம். சரி, இங்க என்ன கேள்வி சொல்லுங்க. அதான் சொல்றேன். போதைக்கு பொருள் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவர் அப்ப போலீஸ் தேடுது, என்ஐஏ போலீஸ் தேடுது. அரெஸ்ட் பண்ண போறோம், ரிமாண்டுக்கு போவாரு. அவர் முகாந்திரம் இருந்தா பெயில் போட்டு வெளியே வர போறாரு. அவ்வளவுதான். இதுல போய் நம்ம என்ன சொல்றது இருக்கு? ஒரு தமிழ்நாட்டையே சீரழிச்சிருக்கீங்க. யாருக்கு சீரழிச்சா? வடகிழக்கு மாகாணத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பிடிக்கிறாங்க. இது என்சிஆர்பி டேட்டா யார் கொடுக்குறா? அமித்ஷா கொடுக்குறாரு. அதே வடகிழக்கு மாகாணத்தில் கேட்கக்குள்ள, அசாமில் கேட்கக்குள்ள, வெறும் 15 லட்சம் வாக்காளர் உள்ள மாநிலத்தில் கேட்கக்குள்ள எங்கள்கிட்ட இல்லவே இல்லைன்றாங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் நீங்க சுட்டி முடிச்சிட ப்ளீஸ். அடுத்தது குஜராத்தில் அதானியோட போட்டில் 260 கோடி ரூபாய்க்கான ஹெராயின் ஃபயர் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. அது லிக்விடாக ஃபேர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நிர்மலா சீதாராமன் தலைமையில் கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டு பார்த்தீங்களா 260 கோடி ரூபாய்க்கு நான் கொளுத்திருக்கோன்னாங்க. உண்மையான நிலவரம் என்ன? போட்டு தனியார்ட்ட கொடுக்க கூடாது. தனியார்ட்ட கொடுக்கறாங்க. இத்தனை நாளா இப்படித்தான் சொல்லி இருந்தீங்க. ஆனால் கடத்தலுக்கு மையமாக திமுக தான் இருந்திருக்கு. கண்ணில உறுத்துவது திராவிட முன்னேற்ற உறுத்துறது கிடையாது. அது உறுத்தது இல்ல. அதிமுகவினுடைய ஒரு தொண்டனோ அதிமுகவுடைய தலைவர்களோ சொல்லல 2000 கோடி அளவிலான மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்குதுன்னு ஒரு மதிமுகவோ விசிகாவோ அதிமுகவோ பாமகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நேரடியாக திமுக குற்றம் சாட்டல. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சொல்லி இருக்காங்க. சர்வதேச விசாரணை அமைப்புகள் சொல்லுது. திமுக ஆஸ்திரேலியாவில இருந்து நியூசிலாந்துல இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் சொல்லுது. 3 பேர் அசோக் குமார், முஜிபுர் ரஹ்மான் மாட்டி இருக்காங்களா? அந்த 3 பேர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தகவல் என்னமோ நாங்க கற்பனை செய்த மாதிரி. இடி அதிகாரிகளே லஞ்ச ஒழிப்புல மாட்டி இருக்காங்க, லஞ்சத்துல மாட்டி இருக்காங்க. எல்லா வழக்கம் முடியட்டும். இது நம்ம எவ்வளவு சிம்பிளா டைலூட் பண்றோம் பாத்தீங்களா? நீங்கள் நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லிடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. முதலமைச்சருக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் சம்பந்தம் இல்லன்னா எந்த சம்பந்தம் கிடையாது. முதலமைச்சர் 2021 பதவியேற்றதுக்கு அப்புறம் ஜாஃபர் சாதிக் எப்படி 3 நிறுவனங்களை தொடங்குறார்? அதுக்கு முதலமைச்சருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் கிடையாது. அவர் தான் நேரடியாக ஜாஃபர் சாதிக்கை அயலக பிரிவினுடைய செயலாளரா மாத்துறாரு. போதைப் பொருள் கடத்துதலுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாபர் சேட்டுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. கடத்துற நபருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்குதே. கட்சியோட உறுப்பினர், கட்சியோட பொறுப்பாளர், அவ்வளவுதான். கட்சியோட லேப்ல வச்சு நம்ம என்ன வேணா நீக்கேச்சு. அது நீக்க பேசலாம். இருங்க. நீக்கேச்சு. ஆவடிக்குமார், உங்களுடைய இணைப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த விஷயத்துல, இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல முதலமைச்சருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு கருத்து வருது. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய புள்ளியையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது முதலமைச்சருக்கு அவருடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நிச்சயமா சம்பந்தம் இல்லை. முதலமைச்சருடைய குடும்பம் இதில் நேரடியாக தலையிட்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்ற பேச்சு. முதலமைச்சருடைய குடும்பத்தின் தொடர்பு இல்லை என்றால் ஜாபர் சாதிக் இவ்வளவு பெரிய தொழிலை இவ்வளவு குறுகிய நாட்களில் சர்வதேச அளவில் செய்ய முடியாது. நான் இன்னும் சொல்றேன்,
அவருடைய தம்பி முகமது சலீம் அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய நெட்வொர்க். இன்றைக்கு பல திரைப்பட இயக்குநர்கள் திமுகவை தாங்கி பிடிப்பவர்கள், உதயநிதிக்காக வக்காலத்து வாங்குகின்ற திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்று இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்பனா திமுக கூட்டணிக்கே இதுல தொடர்பு இருக்குதா? ஏன்னா ஒரு பக்கம் அவர் விசிகாவுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கின்ற சர்வதேச கும்பல், போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பல், போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற கும்பல் என்பதை இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை இன்றைக்கு டெல்லியில மாட்டியிருப்பவர்கள் வழியாக இன்றைக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக ஆட்சியை தாங்கி பிடிக்கிறது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தானா? திமுக ஆட்சிக்கான திமுக கட்சிக்கான ஃபண்ட் மூவ்ஸ் அங்க என்ன வருதா? ஜாபர் சாதிக் என்பவர் திமுகவை தாங்கி பிடிப்பது எப்படி உண்மையோ, அவரிடத்தில் இவ்வளவு பெரிய பணப்புழக்கம் வந்தது எப்படி உண்மையோ, அவர் இந்த 3 ஆண்டுகளில் இத்தனை புதிய புதிய கம்பெனிகள் உருவாக்கியது, சர்வதேச அளவில் இன்றைக்கு இது செய்தது எப்படி உண்மையோ, இது எல்லாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திமுகவினுடைய தொடர்பில் இருந்ததால் மட்டுமில்லை, அதிகார மையத்தின் அதிகார குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்ததால், அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்ததால் அவர்களை தமிழ்நாடு போலீஸ் அணுக முடியவில்லை. தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கு பாதுகாத்து வைத்திருந்ததை இன்றைக்கு மத்திய நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது. இன்றைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு இதை கண்டுபிடித்து விட்ட காரணத்தால் இவர்கள் இன்றைக்கு எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்பதற்காக அவர்களை திமுகவிலிருந்து நீக்குகிறார்கள், பேஸ்புக்ல இருந்து நீக்கிறாங்க, ட்விட்டர்ல இருந்து நீக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் இணையத்தில் இருந்து நீக்கிறாங்க. இன்றைக்கு அவர் உண்மையாக அவருக்கு நிரபராதி என்று நிரூபிப்பதற்கென்று அவர் போய் அப்பியர் ஆகலாம். இவங்க எத்தனையோ பேர் வராங்க, தொழிலதிபர்கள், அவர் வந்தாரு, அதனால அவர் பார்த்தோன்னு சொல்லலாம். ஆனால் நெருக்கமான புகைப்படங்கள் எப்படி ஒரே இரவில் மறைகின்றன? இதை மறைப்பதற்கு என்ன தேவை? அப்போ இவங்க அவர் குற்றவாளின்றதை இவங்க ஏத்துக்கிறாங்களா? என்ன காரணம்? தவறெல்லாம் இவங்களுக்கு தெரியுன்றதை ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதிகாரம் மட்டும் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சிக்கிட்டாரு, நம்ம சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? சிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சு அதை செய்யறான்னு தெரியும், அவன் மாட்டிக்கிட்டான் தெரிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு போலீஸ் இருக்கின்ற தைரியத்தில் செஞ்சாங்க. தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் இதை பிடிச்ச உடனே இனிமேல் இவங்க தப்பிக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் துருவிட்டுருவாங்க. இவங்க போய் அந்த வழக்குல போய் சாதிக் அலி, ஜாபர் சாதிக்கும், சலீமும் இன்னொருத்தரும், இந்த 3 பேரும் போய் அப்பியர் ஆனாங்கன்னா, இவங்க கஸ்டடி எடுத்தாங்கன்னா இந்த குடும்பத்தினுடைய தொடர்புகள் முழுமையா வெளியே வந்துடும். இவங்க நிறுவனங்களுக்கு யார் பினாமி, யார் அதற்கு பண பரிமாற்றங்களுக்கு துணை நின்றார்கள், சர்வதேச அளவிலுடைய நெட்வொர்க் என்ன, இதை எப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் விநியோகித்தார்கள், போலீஸ் கண்ணில் மட்டும் இல்ல, இன்றைக்கு யாருக்கும் தெரியாம எப்படி அந்த டிராவல் நிறுவனத்தை வச்சுக்கொண்டு, எப்படி அந்த டெலிவரி கம்பெனியை வச்சுக்கொண்டு என்னவோ தபால் டெலிவரி பண்ற மாதிரி இவங்க சொந்த கம்பெனியை வச்சு டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 2001 பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை, உள்துறை மானிய கோரிக்கை மேல பேச சொல்ல மரியாதைக்குரிய தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு இந்தியாவிலே அதிக போதைப் பொருள் பிடிப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இத சொன்னது அவங்கதான். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 2001 மட்டும் 20.45 டன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவங்க சொன்ன மானிய கோரிக்கையில வச்சு அவங்க சொன்னது. அது மட்டும் இல்ல, 6853 வழக்குகள் பதிவு செய்திருக்கான்னு சொன்னாங்க. 9571 குற்றவாளிகள் பிடிபட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த கொள்கை விளக்க குறிப்புல அரசாங்கம் சொன்னது. அதுக்குதான் உள்துறை மானிய கோரிக்கை மேல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசுகின்ற போது கேட்டார், இதெல்லாம் சொல்றீங்களா, எத்தனை பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, எத்தனை வழக்குகளை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க, எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்க கொடுங்கன்னு கேட்டாரு. இன்னும் 32 மாசம் ஆச்சு, இன்னும் கொடுக்க முடியல. இன்னைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு போதைப் பொருளின் புகலிடமாக இருக்கிறது மட்டும் இல்ல, சர்வதேச தீவிரவாதிகளையும் இன்றைக்கு பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமா இருக்கின்றத இன்றைக்கு வெளிப்படையா இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதைப் பொருட்கள் இல்லாத இடமே இல்லை. அதுக்கு இவங்க இது மாதிரி டிராவல்ஸ் நிறுவனம் வச்சுக்கிட்டு இவங்கள மாதிரி டெலிவரி பண்றதான கம்பெனி நடத்துறதா சொல்லிட்டு இந்த வேலையை சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால கஞ்சா விற்குது, பவுடர் போதைப் பொருள் பவுடர் வகையில விற்குது, ஸ்டாம்ப் வகையில விற்குது, கேட்டமின் எங்க வேணாலும் கேட்குது, கொக்களையும் கிடைக்குது. எல்லா போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாணவர்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு ஒரு முடியாத அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு இன்றைக்கு இந்த 3 பேர் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு அவங்க விசாரிச்சு அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் தான் ஜாபர் சாதிக்க கண்டுபிடிச்சாங்களே ஒழிய ஜாபர் சாதிக்க அவங்க நேரடியா யாரும் குற்றம் சொல்லியோ இல்ல யாரோ புகார் கொடுத்தோ அவங்கள பழி வாங்கணுன்றதுக்கோ அவரை வளர்ந்துட்டாரு அதனால அவர் மேல காழ்ப்புணர்ச்சியில் சொன்னாங்கன்னா இல்ல. இது முறைப்படி அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவரை அழைக்கப்பட்டிருக்கிறார். இதற்குள் ஏன் பதட்டம்? இன்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரை பதுக்கி வைத்தது போல இன்னைக்கு ஜாபர் சாதிக்க ஏன் பதுக்கி வைக்கிறீங்க? நாளைக்கு சாதிக் பாட்சாக்கு நிலைமை அவருக்கு வரலான்னு இன்னைக்கு திமுகவிலே சிலருக்கு சொல்றாங்க. அதனால இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி இன்றைக்கு மாட்டி இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு முதலமைச்சர் குடும்பம் இன்றைக்கு பதட்டத்தில் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஊடகங்கள்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு சமூக ஊடகங்களில் இணையதளத்திலும் அவர்கள் பதட்டப்பட்டு போய் அதை எல்லாம் வெளியேற்றதும் அந்த செய்திகளை எல்லாம் மறைப்பதும் எங்களுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. அவர் என்னவோ பெரிய ப்ரொடியூசர், தமிழ்நாட்டிலேயே அவர் தான் சிறந்த ப்ரொடியூசர், அதனால அவர் படத்தை நாங்க டைரக்ட் பண்ண போகணும்னு சொல்றதும் இது எல்லாம் என் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. அவர்களும் இதை நிரூபிக்கின்ற வகையில் இல்லை என்பதை வருங்காலம் சொல்லும். இது வழக்காதான் மாறப்போகுது, வழக்கு நடக்கதான் போகுது. மரியாதைக்குரிய தமிழ்வந்தன் சொல்ற மாதிரி செய்திகள் நமக்கு கிடைக்கதான் போகுது. அதாவது ஏற்கனவே நீங்க லேண்ட் ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி எஸ்கொயர் நிறுவனம், ஜி ஸ்கொயர் நிறுவனம் எல்லாத்தையும் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டையே அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததோ அது போல இன்றைக்கு ஜாபர் சாதிக், மைதீன் சலீம் இவங்க சேர்ந்து உருவாக்கின ஜே ஸ்கொயர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் இன்றைக்கு இந்த கெமிக்கல் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறதா சொல்லி அனுப்புனாங்க. அவங்க தான் இதை இன்னைக்கு இந்த 20,000 கோடிக்கு இன்றைக்கு இந்த பெரிய ஸ்கேனிங்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதுல ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்லாமல் இருக்கிறதுல இருந்து இதுல அவங்க ஒரு தெளிவான நிலையை எடுக்க முடியாம இருக்கிறாங்கன்ற முதலமைச்சர் இதுல கருத்து சொல்ல வேண்டிய முகாந்திரம் இருக்குதா? ஏமா அவருடைய மருமகள்ங்க, நீங்க உதயநிதி அரசியல் இருக்காரு, அவங்க மரியாதைக்குரிய கிருத்திகா உதயநிதி என்ன பொறுப்புல இருக்காங்க, அவங்க ஒரு குடும்ப தலைவி, அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ தொழில் செய்யறாங்க, அதுல நம்ம விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா அவங்கள பத்தி ஒரு செய்தி, அவங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோடு இன்றைக்கு தேடப்படுகின்ற ஒருவரோடு அவங்க தொடர்புல இருக்கிறாங்க, அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்போ திமுக அவரை ஒரு சரியான நபர் இல்லைன்றத உணர்றீங்க. அப்போ அவரோட தன்னுடைய மருமகள், இன்னும் சொல்ல போனா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியினுடைய மனைவி, இன்றைக்கு திமுகவினுடைய குடும்பத்தை சார்ந்தவராக பார்க்கப்படுகின்ற ஒருவர் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறார். நாளைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தகவல் அவங்க கிட்ட புழக்கத்துல அவங்க தொடர்புல ஏதோ பணத்தை கொடுத்தோம் இல்ல ஏதோ கொடுத்தோன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டிய நபர்கள் ஒருவரா மாற முடியாதா? அதனால இப்படிப்பட்ட நிலையில் இவங்க தொழில் ரீதியா தான் இதை செஞ்சாங்க, எங்களுக்கும் அந்த இதுக்கும் தெரியல. அவங்க ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவங்க படம் எடுக்கணும்னு வந்தாங்க, அதுக்கு அவங்க இயக்குனரா பணியாற்றினாங்க, எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லணும்ல. ஏன்னா அவங்க குடும்பத்தின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு களங்கம்னு கூட வச்சுங்க. அந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய கடமை, மக்களுக்கு தெளிவுபடுத்த எங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்ப நபர்கள் யாரும் ஈடுபட மாட்டார்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கா இல்லை? ஏன்னா இந்த குற்றச்சாட்டு என்பது
திமுக ஆட்சி வந்ததால் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வரலன்னா ஜாபர் சாதிக்கு யாருன்னே தெரியாது. அவர் இந்த தொழிலை பண்ணிருப்பாருன்னு யாரும் நம்ப முடியாது. அதனால இவர் இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய தொழில்களை சர்வதேச அளவில் நடத்திருக்கிறார். இன்றைக்கு வெளிநாடு 40 முறை இந்த பொருளை அனுப்புகிறாருன்னா, ஏற்கனவே ராமநாதபுரத்துல ஒருத்தர் பிடிபட்டாரு, அவர் ஒரு வகையான இந்த கடத்தலை ஈடுபட்டாரு. இன்னைக்கு இவர் ஒரு வகையான கடத்தலை ஈடுபட்டு அது கடத்தல் ஈடுபட்டாரு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் தமிழ்நாடு முழுவதும் இந்த போதைப் பொருட்களை இவருடைய நிறுவனங்கள் விற்றதை அதற்கு காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கிறது என்ற ஐயம் மக்களிடத்தில் வந்திருப்பதை யார் போக்க போறீங்க? நன்றி, நன்றி, ஆவடிக்குமார்.